அன்பார்ந்தவர்களே, இக்கட்டான தருணங்களில் நாம் ஓடி செல்ல வேண்டிய ஒரே புகலிடம் இறைவனின் பாதம் மட்டுமே. நம்முடைய வேதனை குரலுக்கு செவி சாய்க்கும் இறைவன் இன்று நம்மை எல்லா விதமான தீய பேச்சுகளில் இருந்தும் பாதுகாக்க தயாராக இருக்கிறார். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 120 அதிகாரம் 1 முதல் 2. நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரே, பொய் பேசும் வாயினின்று என்னை விடுவித்தருளும், வஞ்சக நாவினின்று என்னை காத்தருளும். அன்பார்ந்தவர்களே, பிறருடைய சூழ்ச்சியினாலும் வஞ்சக பேச்சினாலும் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மிக சிறந்த உதாரணம் தானியேல். தானியேல் மீது பொறாமை கொண்ட அதிகாரிகள் மன்னனிடம் வஞ்சகமாக பேசி அவர் மீது வீண்பழி சுமத்தி அவரை சிங்க குகையில் வீச செய்தார்கள். வஞ்சகமான நாக்குகள் தானியேலுக்கு எதிராக சதி செய்தன. ஆனால் தானியேல் மனிதர்களோடு வாதிடாமல் தன்னை இன்னல்களில் இருந்து காக்கும் இறைவனை நோக்கி மன்றாடினார். விளைவு, இறைவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தானியேலை எந்த சேதமும் இன்றி விடுவித்தார். இறுதியில் அவருக்கு எதிராக போய் சொன்னவர்களே நீதியின் முன் நின்றார்கள். நம் வாழ்விலும் பிறருடைய பொய்களோ வஞ்சகமான சூழ்ச்சிகளோ நம்மை அச்சுறுத்தும் போது அமைதியுடன் இறைவனை நோக்கி மன்றாடினால் அவர் நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமாகிய இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, என்னை சுற்றி எழும் பொய் மொழிகளில் இருந்தும் வஞ்சகமான பேச்சுகளில் இருந்தும் என் ஆன்மாவை காத்தருளும். பிறருடைய சொற்களால் என் உள்ளம் காயப்படும் போது உமது ஆறுதலும் பாதுகாப்பும் எனக்கு துணையாயிருக்கட்டும். தானியேலை காப்பாற்றியது போல எனக்காக செய்யப்படும் எல்லா தீய திட்டங்களில் இருந்தும் என்னை விடுவியும். உமது உண்மை என் பாதுகாப்பாக இருக்கட்டும். நான் பேசும் வார்த்தைகளும் பிறருக்கு ஆசீர்வாதமாக அமைய அருள் தாரும். இயேசுவின் பெயரால் வேண்டுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எதிராக எழும் வஞ்சக நாவுகள் இறைவனின் முன்னிலையில் மௌனமாகும். உங்களை பற்றி பிறர் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீர்கள். உங்களை படைத்தவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதே முக்கியம். அவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். இன்று உங்கள் இன்னல்கள் நீங்கி இறைவனின் அமைதி உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமீன்.